ஜும்மா தொழுகை பற்றியான இன்னொரு சிறப்பை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. எவர் ஒருவர் ஜும்மா தொழுகைக்கு தலையை நன்கு கழுவி விட்டு குளித்து விட்டு முன்கூட்டியே பள்ளிவாசலுக்கு வாகனத்தில் அல்லாமல் நடந்து வருகிறாரோ, பிறகு இமாமுக்கு நெருக்கமாக உட்கார்ந்து அங்கே யாரோடனும் பேசாமல் அந்த ஜும்மா தொழுகையை பாலடித்து விடாமல் உரையை மௌனமாக கேட்டு அந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்றி விடுகிறாரோ, அத்தகைய நபருக்கு கானலகு பி குல்லி ஹுதுவத்தின் அமலு சனத்தின் அஜுரு சியாமிகா வக்கியாமிகா, அவர் வீட்டிலிருந்து நடந்து வந்தார்ல, அத்தகைய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஓராண்டு நோன்பு வைத்து ஓராண்டு நின்று வணங்கிய நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப பாருங்கள், சிறப்பு யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால், கடைசி நேரத்துல தொழுகிறாங்களோ அவங்களுக்கு இல்ல. இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த நிபந்தனைகள் இருக்குல்ல, ஜும்மா தொழுகைக்கு முன்கூட்டியே குளித்து விட்டு முன்கூட்டியே வீட்டிலிருந்து வாகனத்தில் அல்லாமல் நடந்து வந்து இமாமுக்கு நெருக்கமாக உட்கார்ந்து அந்த உரைகளை முழுவதுமே கேட்டு யாரோடனும் பேசாமல் எந்த செல்போனும் யூஸ் பண்ணாம எந்த ஒரு வீணான காரியத்திலும் ஈடுபடாம அந்த ஜும்மாவை தொழுது முடிக்கிறாரோ நபர்களுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.